டார்கெட் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அதேமாதிரி நைட்லேயும் 4 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இதே மெயின் கன்னில் தான் இருக்குது. உலகத்திலே இந்த ஒரு டேங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 22 ரவுண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் 8 செகண்டுக்குள்ளே 22 அம்யூனிஷனும் உள்ளே லோட் ஆகிடும், எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற டேங்கை வந்து முழுக்க இந்தியாவில் செய்கிறாங்க. இந்த கன் 125 125 mm காலிபர் கன் வந்தது. சிறப்பு அம்சம்னு சொல்லும் போது என்னென்னா, இதை வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது ஒரு டேங்கை கூட ஃபயர் பண்ணோம், ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணோம், ஒரு 500 ட்ரூப்ஸ் இருந்தாலும் அவங்களையும் ஃபயர் பண்ணோம். தட் இஸ் த ஃபஸ்ட் ஒரு கன். இதுதான் மெயின் கன். அதாவது பிரதான கன் அப்படின்னு பார்த்தா 125 mm காலிபர் கன். ரெண்டாவது, இந்த ஒரு கன்னில் 3 விதமான அம்யூனிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு டேங்கை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்கும், ஒரு பில்டிங்கை ஃபயர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்கும், ஒரு ட்ரூப்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ் எனிமி சோல்ஜர்ஸ் அங்கே ஒரு ட்ரூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க, அவங்கள அழிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்குது. இது ஒரு முதல் இது. ரெண்டாவது வந்து இதனோட தூரம். சப்போஸ் நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா கண்ணை முடின்னு யாரும் பண்ண முடியாது. ஒரு அக்யூரேசி வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை எய்ம் பண்ணி புல் மார்க் மாதிரி சைட்டில் எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அது பகல்லையும் சரி இரவுலையும் சரி 2 டைம்லையும் ஃபயர் பண்ணுற ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அதுக்கான சிறப்பான சைட்டிங் டிவைஸ், விஷன் டிவைஸ்னு சொல்லுவோம், அதை வந்து அதில் அமைச்சிருக்காங்க. ஸோ தட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து 5 கிலோமீட்டர்லையும் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். நம்ம ஒரு டார்கெட் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அதேமாரி நைட்லேயும் 4 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இதே மெயின் கன்னில் தான் இருக்குது. இது இல்லாமல் நம்ம நினைப்போம் இந்த கன்னில் ஃபர்தராக எத்தனை ரவுண்டு ஒரு டைமில் ஃபயர் பண்ண முடியும். அதுவும் ஒரு சிறப்பு அம்சம் தான். 22 ரவுண்டை வந்து லோட் பண்ணி வச்சுட்டா அடுத்தடுத்து 22 ரவுண்டை நம்ம ஃபயர் பண்ணலாம். அதுவும் எப்படி ஃபயர் பண்ணலாம், மற்ற கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்த ஒரு டேங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா, ஒரு கன்னோட வெயிட்டு, ஒவ்வொரு ரவுண்டோட வெயிட்டு சொல்லப்போனால் முதல்ல அது 7லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். அதை ஒவ்வொரு தடையும் தூக்கி சேம்பரில் லோட் பண்ணி ஃபயர் பண்ணுற டைம் அதிகமாகும், அதுக்கான எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த டேங்கில் வந்து அந்த 22 ரவுண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் 8 செகண்டுக்குள்ளே 22 அம்யூனிஷனும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 செகண்ட் தான் ஆகும், உள்ளே லோட் ஆகிடும், எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம், லோடாகவும் எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். அந்த ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர் முதல் தடவையாக இந்த T-72 சீரிஸ் டேங்கில் தான் வந்தது, வேறு எந்த டேங்க்லேயும் கிடையாது. இது வந்ததுக்கப்புறம் தான் ரஷ்யன் வெர்ஷன் டேங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு புது தொழில்நுட்பத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அப்படியே முழுக்க நம்ம இந்தியாவிலும் பண்ண முடியுது. இது ஒரு ஃபயர் பவரோட ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன, இந்த மெயின் கன் இல்லாமல் இன்னும் 2 கன் இருக்குது. சப்போஸ் ஒரு 4 குரூ தான் எனிமி 4 சோல்ஜர்ஸ் போகிறாங்கன்னா அதுக்கு இந்த மெயின் கன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா, இது கூடவே ஒரு ஸ்மால் கன் இருக்குது, தட் இஸ் கால் கோஆக்சைல் மெஷின் கன். அது வந்து 7.62 mm சைஸில் ஒரு கன்னு அந்த மெயின் கன் கூடவே இருக்கும். ஸோ கன்னர் வந்து அந்த சைட்டில் தான் பார்த்துட்டு இருப்பார் தனியாக உட்காந்துட்டு. அவர் பார்க்கும்போது ட்ரூப்ஸ் போகிறாங்கன்னா அந்த ஸ்மால் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி சின்ன டார்கெட்டெல்லாம் அவர் ஃபயர் பண்ணிவிடுவார். அதுக்கு வந்து மெயின் கன் அம்யூனிஷனை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு இது. மூணாவதான ஒரு கன் இருக்குது, அது வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன். சப்போஸ் நம்ம டேங்க் இருக்குது, டேங்குக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டரோ இல்லை ஹெலிகாப்டரோ வருது அப்படின்னா, லோ லெவல், அதாவது குறைவான அளவில் பறக்கிற விமானம் ஏதாவது வந்ததுன்னா அதை ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிஷின் கன் ஒன்று இருக்குது. அது வந்து 12.7 mm போர் அப்படின்னு ஒரு கன் இருக்குது. அதை வந்து கமாண்டர் சைட்லேருந்து ஒருத்தர் வெளியே வந்து அதை பார்த்து ஃபயர் பண்ணுவார். அதுக்கு ஒரு சைட் இருக்குது, அதுக்கும் ஒரு அம்யூனிஷன் இருக்குது, அதையும் ஃபயர் பண்ணலாம். ஸோ அந்த 3 சேர்த்து பார்க்கும்போது இதனோட ஃபயர் பவர் வந்து ஒரு சுப்பீரியர் பவர். அந்த நேரத்தில் வந்து இந்த T-72 இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது நம்ம இந்தியன் ஆர்மியில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேங்க். இன்றைக்கும் வந்து ஆர்மியில் ஒரு ஃபேவரபிள் டேங்க் வந்து இந்த T-72.